வழிபாடு குருபூஜையில தான் நடக்கும். கோயில நடத்த முடியாது. கோயில போய் கடவுளுக்கு பண்ணிட்டு அங்க மகேஸ்வர பூஜை பண்ண முடியாது. அடியார்கள் போய் அங்க கும்பிடக்கூடாது, கோயில போய் குறுக்கு கும்பிடக்கூடாது. அதனாலே குரு பூஜை என்றாலே மூவரையும் வணங்க குருலிங்க சங்கம வழிபாடு. அருணகிரிநாதர் முருகனை குருவாக காண்கிறார். காணுகிற பொழுது எதை காண வேண்டும்? முதல்ல திருவடியை காண வேண்டும். மனிதரை பார்த்தா முதல்ல முகத்தை பார்த்துட்டு அவர் உடம்ப பார்க்கணும். அவருக்கு இல்லைன்னா நாம வந்திருக்கிறது தெரியாது. கடவுளை பார்த்தா முதல்ல திருவடி பார்க்கணும். அவர் திருவடியிலிருந்து மேல பார்த்து கடைசியில முகத்தை பார்த்தா அவருடைய கருணை, அவருடைய கண்ணிலே இருந்து கருணை நமக்கு தெரியும். அருணகிரிநாதர் சொல்லுகிறார், முருகனை தான் குருவடிவாக காணுகிறேன். முதல்ல திருவடி, இந்த பாதத்துக்கு மேலே தண்டை, தண்டைக்கு மேலே சிலம்பு. அப்படி பார்த்தா ஞானமாகிய வேல் மேலே வருது. வேல் இருக்கிறது, அது ஞானமாகிய சுரூபம். வேல் என்ற சொல்லுக்கு வெல்லுதன் என்று பொருள். வேல்கிற அந்த ஒரு ஆயத்தினுடைய பேர் இல்ல. கத்தியும் வெல்லும், வாழும் வெல்லும், அம்பும் வெல்லும், துப்பாக்கியும் வெல்லும், அணுகுண்டும் வெல்லும். அதுக்கெல்லாம் வேல்ல வேறு கிடையாது. சக்கராயுதம் வெல்லும், எல்லா ஆயுதம் தானே வெல்லும். அதேனா முருகன் கையில் இருக்கிறது மட்டும் வேல்ல வேறு. அப்படி வேலும் இதெல்லாம் போனா மலை, பிரபஞ்ச மலையை துளைத்தது அந்த வேல். திருவடியும் கண்டையும் சிலம்பும் சிலம்பி கூடுருவே ஒரு வடிவேலும் கடம்பும், கடம்புன கழுத்துல இருக்கிற மாலை, தடம்புயங்கார் இரண்டும் மறுபடிவான பதரங்களார் பதனா முகம் குருவடிவா வந்து எங்குள்ளம் குளிர கொண்டவே. அப்படி குருவடிவமா வந்து எங்க இருக்கார்? இந்த உள்ளத்திலே இருக்கார். குருவடிவமாக வந்து திருவடியில இருந்து காட்சி இருந்து குருவடிவமாகி இப்ப எங்க இருக்கார்? குருவடிவத்தை பார்க்க முடியுமா? பக்கத்திலே குரு இருக்க முடியுமா? என் உள்ளங்குளிர என் உள்ளங்குளிரும்படியாக குதி கொண்டிருக்கிறார். அவன் ஞானமே வடிவாக ஞான பண்டிதன் குருவடிவாக என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறார். அவனை 4 நெறியிலே அனுபவிக்கிற பொழுது அந்த திருவடி மலரை சாதாரண நிலையிலே கண்டு அனுபவித்தும், கொஞ்சம் பக்குவமான அடைந்த பொழுது பக்கத்திலே அண்டி அனுபவித்தும், யோக நிலையிலே தியானத்திலே உண்டு அனுபவித்தும், ஞான நிலையிலே உண்டு அனுபவித்தும், ஞான நிலையை உண்டும் அனுபவிக்க வேண்டும். அவனுடைய செந்தாமரை திருவடியாக இன்பம் இருக்கிறதே, அந்த திருவடி இன்பத்தை சாதாரண நிலையிலே இருக்கிற பொழுது, சரியை செய்கிற பொழுது கோயிலிலே திருமேனிலே கண்டு கண்டு அனுபவிக்க வேண்டும். என்ன கொஞ்சம் பக்கத்திலே போய் பூஜை செய்கிற பொழுது அண்டி அனுபவிக்க வேண்டும். யோக நிலையிலே தியானத்திலே இருக்கிற பொழுது அவனை கொண்டு அனுபவிக்கிறோம். ஞானிகளாக இருப்பவர்கள் அவனே தானே ஆகி கொண்டு அனுபவிக்கிறார். அதனை அருணகிரிநாதர் தண்டையும் புண்டரிகம், தண்டை அணிந்த தாமரை திருவடி, அந்த தண்டை அணிந்த தாமரை இருக்கிறது, அதனை தொண்டர் கண்டு அண்டி உண்டு உண்டு இருக்கும் சுத்த ஞானம். தொண்டர்களினாலே கண்டும், அடுத்த நிலையில் இருப்பதனாலே அண்டியும், யோகிகளினாலே உண்டும், ஞானிகளினாலே உண்டும் இருக்கின்றதாகிய சுத்த ஞானம். ஞானம் என்ற சொல்லுக்கு சுத்த ஞானம், 4 பேருக்கு 4 நிலையிலே அருள் தருகின்ற சுத்த ஞானம் என்னும் தண்டையம் கொண்டிருக்கும். திருவடியில உருவத்திலே சொல்கிறார். அப்படி சுத்த ஞானம் என்று சொல்கிற திருவடி 4 பேருக்கு 4 நிலையிலே இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். அத்தகைய குரு என்று சொன்னால் அந்த குருவாக உருவம் எடுத்தவர்களுக்கு குரு என்று. ஞானம் என்று சொல்வதற்கு அறிவு என்று பார்த்தோம். அந்த அறிவு கூர்த்த அறிவு என்று பார்த்தோம். அந்த ஞானத்தின் அடைவதற்கு அவர் குருவாக இருந்தார். குரு வடிவா வந்து என் உள்ளம் குரு வழிபாடு. குரு இல்லாம எதையும் உணர முடியாது. நம்ம சமயத்துக்கே இருக்கிற ஒரு சிறப்பு, குருநாதர் இல்லாம நாம் எதையும் தெளிவா பெற முடியாது. அதுபோல அறிவு வளர வளர, ஞானம் வளர வளர ஏராளமான நூல்கள் வளர்கின்றன, ஏராளமான ஞானிகள் தோன்றுகிறார்கள். ஆனால் அதை பக்குவத்து அளவிலே சொல்லுவதற்கு குருவர் இடத்திலே கேட்கிறார். அப்படியே புத்தகத்தை படிச்சா சொல்லிட முடியாது. ஒருத்தர் புத்தகம் படிக்கிறாரு, அவருக்கு சந்தேகம் ஏராளமா வரும். பெரிய கலையிலே வல்லவர்களாக ஜனகாதி முனிவர்களுக்கு எத்தனையோ படிச்சு சந்தேகம் தெரியல. கடைசியில சிவபெருமான் கிட்ட போனேன், ஏராளமா படிச்சாங்க. நான் வரை யார் எங்க முதல் கற்றேன், கேள்வி படிச்சது கேட்டது வல்லாகி 4 என்று. அப்படி அவங்களுக்கே சந்தேகம் தெரியலன்னா நிறைய படிச்சா சந்தேகம் தீர்க்கிறார். ஒரு ஆசிரியர் இடத்திலே போனால் நீ என்ன செய்து கொண்டிருக்கா, இவனுடைய வழக்கம் என்ன, அது தெரிஞ்சு அவருக்கு ஏற்ப உபதேசம் செய்து அவருடைய நிலைக்கு ஏற்ப. 4வது வகுப்பு படிக்கிற பையனுக்கு 1வது படிக்கிற பையனுக்கு ஒரே படம் சொல்லிக் கொடுக்க முடியாது. அதுபோல அந்த குருநாதராக இருப்பார், நம்முடைய நிலை கண்டு உபதேசிப்பார். ஆகினாலே குருவின் மூலமாக உபதேசம் செய்வார். நம்மை மறந்து விடுவது. இந்த யோகம் என்பது இருக்கிறதே, பல பேருக்கு யோகம்னா இங்கே காட்டுல போய் இதையெல்லாம் விட்டுட்டு போனா தான் முடியும்னு நினைக்கிறாங்க. தப்பு.
எங்கே இருந்தாலும் சரி யோகம் அடையலாம், சரியை செய்யலாம், கிரியை செய்யலாம். நம்முடைய சமயம் அப்படி சொல்லுது. அவருடைய பக்குவத்துக்காரர் வாழ உபதேசிக்கிற குரு எப்படி இருக்க வேண்டும், செய்யறவங்க இப்படி இருக்க வேண்டும். தவிர எல்லாரும் பெரிய துறைகளா போனதான் யோகியா இருக்கு. இந்த தாமரை இலை இருக்கிற தாமரை தலை அது தண்ணீரிலே இருக்கு. ஒரு சொட்டு தண்ணீர் கூட இருக்கு. தாமரை இலை தண்ணீர் என்றால் வறண்டு போகும். ஆனால் தண்ணீர் ஒரு சொட்டு கூட தொட்ட தாமரை இலை நீர் போல உலகத்திலே இருக்கலாம். உலகம் தனக்குள்ளே இருக்கக்கூடாது. உலகத்திலே எல்லாரும் போல வாழலாம். எப்ப பார்த்தாலும் கெட்டதெல்லாம் மனசுக்குள்ள வச்சிருக்கூடாது. தண்ணீர்லயே சேர்த்துலதானே வாழுது. தண்ணீர்ல தானே வாழுது தாமரை. அந்த தாமரை இலை தண்ணீர் இல்லாவிட்டால் வறண்டு போயிடும். தண்ணீர் தான் இருக்கிறது. ஆனால் ஒரு சொட்டு தண்ணீரை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்திலே வாழலாம். ஆனால் உலகத்திலே நாம் இருக்க வேண்டும். நமக்குள்ளே உலகம் இருக்கக்கூடாது. காட்டுக்கு போனால் உலகம் நமக்குள்ள வந்தா என்ன தெரியும்?